வணக்கம் நண்பர்களே, நான் வெங்கடேசன். உலகம் முழுக்க தண்ணீரில் மூழ்கி இறந்து போகிறவருடைய எண்ணிக்கை ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உலகம் முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ பேர் தண்ணீரில் மூழ்கி இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதே போல் நீரில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் யார் அதிகமான நபர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்விக்கான பதில் தேடக்கூடிய முயற்சி தான் இந்த காணொளி. சமீபத்தில் ஜெனீவாவில் உலக சுகாதார அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதில் ஒரு ஆண்டும் சுமார் 3 லட்சம் பேர் தண்ணீரில் மூழ்கி இறப்பதாக ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சுமார் 30 பேர் தண்ணீரில் மூழ்கி இறக்குறாங்க. இதில் பெரும்பாலும் யார் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமாக பார்க்கும்போது பெரும்பாலும் இறந்து போபவர்கள் குழந்தைகளாகவும் இளைஞர்களாகவும் இருக்கிறாங்கிறது தான் மிக கவலைக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம் பகுதியில் பல நேரங்களில் சுற்றுலாவுக்கு செல்கிறேங்கிற பேரில் நிறைய பேர் போகிறாங்க. அங்கே கூடிய அளவு தேவையான பாதுகாப்போ இல்லது கண்காணிப்போ இல்லாமல் ஆர்வ மிகுதியினால் செல்ஃபி எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேங்கிற பேரில் தண்ணிக்கு மிக அருகில் சென்று மரணிப்பவர்களையும் நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது சரியானதா அப்படின்னா அது சரியானது அல்ல. இது போன்ற விஷயங்களை எப்படி தவிர்ப்பது, நம் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த காணொளியில் பேசலாம். உலக சுகாதார நிறுவனம் 139 நாடுகளில் இருந்து பெறப்பட்ட ஒரு அறிக்கையை சமீபத்தில் சமர்ப்பிச்சாங்கன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதில் இருக்கக்கூடிய தகவல்களை பற்றி நம்ம பேசலாம். 2021 ஆண்டு நடந்த விஷயங்களை பற்றிய தகவல் தான் அது, ஒரு தொகுப்பு தான் அது. கிட்டத்தட்ட தெற்காசியாவில் மட்டும் 2021 ஆண்டு 83,000 பேர் மரணிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், இது உலகின் ஒட்டுமொத்தமாக நீரில் மூழ்கி இறந்தவர்களுடைய எண்ணிக்கையில் 28% என்பதும், பெரும்பாலும் 92% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏழை மற்றும் நடுத்தர வருமானம் உள்ள நாடுகள். 2000 ஆண்டை நாம் கம்பேர் பண்ணால் அதை விட இது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒப்பீட்டளவில் பார்த்தோம்னா 2021 2000 விட 38% மரண விகிதம்ங்கிறது குறைஞ்சிருக்கு. முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளில் 68% அது குறைஞ்சிருக்கு. தெற்காசிய நாடுகளில் 48% அது குறைஞ்சிருக்கு. 100 பேர் இறந்தா நீரில் மூழ்கி அதில் 24 பேர் குழந்தைகளாகவும், அதாவது 5 வயதிற்கு கீழ் உள்ளவர்களாகவும், 5லிருந்து 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் சுமார் 19 பேர், ஒரு 100 பேருக்கும் 19 பேர் அப்படிங்கிறதும், 15லிருந்து 29 வயதில் இருக்கக்கூடியவர்கள் 14% இருக்குதுங்கிறது தான் அந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல். என்னன்னா, இந்த 3 கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா, ஒன்று குழந்தைகளாக இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா இளைஞர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதன் மாதிரி இருக்கக்கூடிய சவாலான விஷயமா இருக்கு. இந்த கணக்கீடு எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது நீர்வழி போக்குவரத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பையோ விபத்தையோ அல்லது இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய விபத்தையோ சேர்க்காமல் எடுக்கப்பட்ட கணக்கீடு தான். அப்போ இந்த கணக்கீட்டை விட கண்டிப்பாக நீரில் மூழ்கி இறப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத இதனால் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது போன்ற நீரில் மூழ்கி ஏற்படக்கூடிய மரணங்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, இது எங்கே அதிகமாக நிகழுது அப்படின்னு பார்த்தா பல நேரங்களில் நமக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது, ஒரு ஆச்சரியத்தை உருவாக்குது. குளியல் தொட்டி பல வீடுகளில் சரியான முறையில் பராமரிக்காமல் அல்லது மூடப்படாமல் இருந்தால் குழந்தைகள் அதில் தவறி விழுந்து மரணிப்பது என்பது அதிகமாக இருப்பதாக சொல்கிறாங்க. நீச்சல் குளங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட புத்தாண்டை நெருங்கி இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நட்சத்திர விடுதியில் சென்னையில் குளத்தின் மேலான ஒரு புத்தாண்டு நிகழ்ச்சியை நடத்தி அதில் ஏற்பட்ட விபத்தினால் மரணத்தையும் நம்ம பார்த்தோம். ஆறு, ஏரி, அதே போல் கடல் போன்ற பகுதிகளில் மரணித்தல் அப்படிங்கிறது அதிகமாக நம்ம பார்க்குறோம். குறிப்பாக தண்ணீர் தொட்டிகளில் அந்த மரணங்கள் நிகழ்வது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம்.
அதிகமான தண்ணீர் இருந்தால்தான் மரணம் நிகழ்கிறது அப்படிங்கிறத எல்லாருடைய பார்வையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் சிறு குழந்தைகள் ஜாக்கிரதையாக நாம் கவனிக்கப்படாமல் விட்டால் ஒரு அடி தண்ணீர் இருந்தால் கூட அவர்கள் தலைகீழாக விழுகும்போது மூச்சு திணறி மரணிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க தவறக்கூடாது. ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷர் என்று சொல்வார்கள். தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய தண்ணீரில் மூழ்கி ஏற்படக்கூடிய மரணங்கள், முக்கியமாக மீன் பிடிக்க செல்லும் போது திசை மாறி அதிக தூரம் பயணிப்பதால் தொடர்ச்சியாக அவர்களால் மீண்டும் சென்ற இடத்துக்கு சேர முடியாமல் அங்கேயே மூழ்கி இறப்பது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கவலை தரக்கூடிய விஷயம். நமக்கு பொதுவாகவே நீச்சல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான திறனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, பல பேருக்கு நமக்கு நீச்சல் தெரியாதவர்களாக தான் இருக்கும். நீச்சல் தெரிவது என்பது மிகவும் முக்கியமான திறனாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீச்சல் திறன்கள் இல்லாத காரணத்தினால் பல மரணங்கள் நிகழ்றதை நம்மளால் தவிர்க்க முடியலை. அதே போல் வீடுகளுக்கும் தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் உண்டான தேவையான அளவிலான தடுப்புகள் இல்லாதனாலையும் தண்ணீருக்கு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சென்று அதில் மரணிப்பது, தண்ணீர் வீட்டுக்குள் அதிகமாக உள்ள மரணிப்பது போன்ற வாய்ப்புகள் உருவாகுது. போதுமான அளவிலான கண்காணிப்பு இல்லாததான் மிக முக்கியமான மரணங்களுக்கு காரணமாக அமைகிறது. குழந்தைகள் நீர் பகுதிக்கு சென்று குளிக்க செல்லும் போதோ இல்லை விளையாட செல்லும் போதோ ஏற்படக்கூடிய கண்காணிப்பற்ற ஒரு சோகங்கள் நிறைய இடங்கள் நிகழ்தான் நம்ம பார்க்குறோம். உதாரணமாக நீச்சல் குளங்கள்லையோ இல்லை கிணறுகள்லையோ கிராமப்புறங்களில் போய் குளிக்கும்போது ஒருவர் குதிப்பதும், அவர்கள் மேல் வருவதற்கு முன்பாக அது மேலே இன்னொருத்தர் குதிப்பதும், சிலர் தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய பாறை பகுதிகளில் போய் இடுக்குகளில் மாட்டிக்கொண்டு மன்னிப்பதும் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது இதற்கு கூடுதலான ஒரு கண்காணிப்பு இல்லாமல் தண்ணீர் பகுதிக்கு செல்வது என்பது அதிகப்படியான பாதிப்பை நமக்கு உருவாக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் மிதவை சார்ந்த பாதுகாப்பு, லைஃப் ஜாக்கெட்னு சொல்லலாம், இல்லை ப்ரொடெக்ஷன், மிதவை சார்ந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு லைஃப் போட்டு அதையும் எடுத்துக்கலாம், லைஃப் ஜாக்கெட் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். மிகப்பெரிய கப்பலான டைட்டானிக் என்பது விபத்திற்கு உள்ளாகி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு மரணிச்சாங்க அப்படிங்கிறதையும் வரலாறு நமக்கு சொல்லுது. அதில் கூட நம்ம பார்த்தோம்னா அந்த டைட்டானிக் கப்பலில் அதனுடைய கெப்பாசிட்டிங்கிறது 64 லைஃப் போட், உயிர்காக்கும் போட்டுகளை 64 போட்டுகளை அதை வைக்க முடியும். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் 64க்கு பதிலாக வெறும் 20 லைஃப் போட் மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிறது தான் பல குறிப்புகள் சொல்லுது. அப்போ 64 மிதவைகள் இருக்க வேண்டிய இடங்களில் 20 மட்டுமே இருந்தால் ஒரு விபத்து நிகழ்ந்தால் அது எப்படி மோசமான நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதும், அது மட்டுமல்லாமல் அதில் பணியாற்றிய நபர்களுக்கு போதுமான அளவு பாதிப்பிலிருந்து பாதுகாப்பாக அவர்களை மீட்பதற்கு உண்டான போதுமான அளவிலான ட்ரைனிங் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக இருக்குது. இது பர்டிகுலராக நம்ம பேசணும் அப்படின்னா மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேலாண்மை குறைபாடு தான் இதில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறதையும் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான காரணம் பார்க்கலாம். நீரில் பல பேர் மூழ்கும் போது பல பேர் வெளியே இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விளையாட்டு காட்டுவதாகவும் இல்லை விளையாட்டுக்கு மேலும் கீழே போகிறதுமாகவும் ஒரு பார்வை இருக்கு. உண்மையிலேயே ஒரு நீரில் மூழ்கும் போது எந்த மாதிரியான குறியீடுகள் இருக்கும், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவர்களுடைய தவிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால் பல பேர் மூழ்கி போவதை கண்கூடாக பார்ப்பதும் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போவதும் பல நேரங்கள் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இதே போல அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள், நீரில் மூழ்கி மரணிப்பவர்களில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா பெண்களை விட ஆண்கள் தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் சொல்லுது. மது மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு நீரில் இறங்குவதால் பல்வேறுபட்ட பாதிப்புகள் உருவாகுது, அதன் மூலமாக மரணித்தல் ஏற்படுது அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது. மதுவினாலோ இல்லை போதைப் பொருட்களை ஒருவர் உண்டாலோ அவர்கள் தண்ணீரில் இறங்கும்போது என்ன மாதிரியான பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறத பார்த்தா, அவர்களால் மதுவில் இருக்கக்கூடியவர்களால் தண்ணீரில் இறங்கும்போது தெளிவான ஒரு தீர்மானத்தை அல்லது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலையில மனநிலை இருக்காது அப்படிங்கிறதும், அவர்களால் உடனடியாக ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டால் உடனடியாக அந்த பகுதியிலிருந்து ஏறி வெளியே வரவோ அல்லது நீந்தவோ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்படிங்கிறதும், அதே போல் எதிர்வினையாற்றும் நேரம், ரியாக்ட் பண்ணணும். ஒரு இடங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் டைம்னு சொல்லுவாங்க, இல்லை ரியாக்ஷன் டைம்னு சொல்லுவாங்க.
ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அந்த நேரத்தில் உடனடியாக அந்த நேரத்தில் ஒரு கன நேரத்தில் ஒரு சில முடிவு எடுத்து நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியேறணுங்கிற அந்த எதிர்வினையாற்றும் திறன் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். ஆபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை, பார்த்துக்கலாம் நம்மளை மீறி நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தண்ணியவே சேலஞ்ச் பண்ணுறது, இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை சேலஞ்ச் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த மனநிலைங்கிறது பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே போல் ஹைப்போதெர்மியா என்று சொல்வார்கள். நம்மளுடைய உடலினுடைய வெப்பநிலை சராசரியாக 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹைப்போதெர்மியா என்றால் அதிலிருந்து அவர்களுடைய உடல் வெப்பநிலை கிட்டத்தட்ட 90 டிகிரிக்கு கூட போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு குழப்பமான மனநிலையும் குழப்ப நிலையும் உருவாகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதனால் பல்வேறுபட்ட பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் லிம்ஃப் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய கை கால்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் என்பது உடலின் மற்ற பகுதிக்கு செல்லாமல் தடுத்து நின்று போவதும், அதன் மூலமாக நம்ம உடல் வெப்பநிலை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாகுவதும் தவிர்க்க முடியாத பிரச்சனையாக இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு தண்ணியில் இறங்குவது முக்கியமான பாதிப்பாக இருக்கு. அதே மாதிரி சைக்கோமோட்டார் இம்பேர்மெண்ட் என்று சொல்வார்கள். மூளை மற்றும் உடல் சார்ந்த செயல்பாடுகளை மிகவும் குறைத்துவிடும் இந்த மது பழக்கத்துடன் கூடிய நீச்சல் அப்படிங்கிறது. இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் பல நேரங்களில் ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு மது அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டு தண்ணீரில் இறங்குவதுங்கிறது முக்கியமான காரணமாக அமையும். அதே போல் திடீரென்ற வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதை பல நேரங்களில் கணிக்க முடியாமல் மரணங்களை ஏற்படுத்த நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சுற்றுலா பகுதிக்கு செல்லும் போதோ ஒரு போட்டிங் போகிறது அந்த மாதிரி இடங்களில் திடீரென்ற வெள்ளப்பெருக்கு என்பது, காட்டாற்று வெள்ளம் என்பது யாராலையுமே கணிக்க முடியாமல் திடீரென்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மரணிக்கிறத நம்ம நிறைய செய்திகளில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் ஒரு செய்தி தான். ஆனால் இதற்கு ஓரளவுக்கு நம்மால் தீர்வை காண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தா, போதிய அளவிலான நீச்சல் பயிற்சியையும் பாதுகாப்பு திறனையும் உருவாக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு சராசரியாக நம்மளுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையோட எண்ணிக்கையோ இல்லை ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையோ நம்ம எடுத்து பார்த்தோம்னா, போதுமான நபர்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னா தெரியாது அப்படின்னு தான் சொல்லலாம். நீச்சலை விபத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு திறனாகவும் பார்க்கலாம், அதை ஒரு உடற்பயிற்சியாகவும் பார்க்கலாம். நீச்சலை கற்றுக்கொள்வதாலும் தொடர்ச்சியாக நீச்சல் நம்ம செய்வதாலும் நம்மளுடைய உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி உருவாகுவது, அதே போல நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது. உலகில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள், பெரும்பாலான நாடுகளில் 33% நாடுகளில் ரிசசிட்டேஷன் பயிற்சி என்று சொல்வார்கள். நீரில் மூழ்கி உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து அவர்களை காக்கக்கூடிய அந்த திறன் அப்படிங்கிறது பயிற்சியாக அளிக்கப்படுகிறது 33% நாடுகளில். 22% நாடுகளில் நீச்சல் அப்படிங்கிறத பாடத்திட்டத்திலேயே, பள்ளிக்கூடங்களில் பாடத்திட்டத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான விஷயம். நம் நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள்ல நம்ம இன்னும் பின்தங்கி இருக்கிறோம். ஆனால் நீச்சல் அப்படிங்கிறதையும் ஒரு பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும்போது கண்டிப்பாக இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாகவும் பல்வேறுபட்ட விபத்துகள் இருந்து தன்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான திறனாகவும் அது இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதில் மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது அந்த ரெசிஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்கியூவில் அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது தான். அதில் முக்கியமான 3 விஷயங்களை விவாதிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று, ப்ரிசர்வ் த லைஃப் ஆஃப் த அஃபெக்டட் பர்சன். பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக உயிரை காப்பாற்றுவதற்குண்டான அந்த வேலைகளை செய்வது. அதே போல் ப்ரிவென்ட் டிடோரியேஷன் ஆஃப் த ஹெல்த், அவர்களுடைய உடல்நிலை இன்னும் மோசமாக சூழ்நிலைக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துவது. ப்ரொமோட் த ரெக்கவரி என்று சொல்வார்கள். பாதிப்பில் இருந்து அவர்களை உடனடியாக மீண்டு வருவதற்குண்டான தேவையான வேலைகளை செய்வது. 3 P's அப்படின்னு சொல்றாங்க. இதை செய்வதன் மூலமாக ஒருவர் மரணித்தலுக்கு போகக்கூடிய இடங்களிலிருந்து அவரை காக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு முக்கியமான திறனாக கருதப்படுகிறது. முக்கியமான பயிற்சியாக பல நாடுகளில் அளிக்கப்படுகிறதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதே போல் பல நேரங்களில் பயணிக்கும் போது படகினுடைய தரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும்,
அதே போல் வந்து குறிப்பிட்ட அளவான எண்ணிக்கைக்கு மேலான ஆட்களை வந்து படகில் சவாரிக்காக கூட்டு செல்வது அப்படிங்கிறது பல நேரங்களில் விபத்துகளை ஏற்படுத்துவது, இது தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிறதையும், முக்கியமாக எனக்கு சில நேரங்களில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு வந்து நீச்சல் அப்படிங்கிறது ஆண்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாகத்தான் தெரிகிறது. பெண் குழந்தைகளுக்கு நீச்சலை கற்றுக் கொடுப்பதில் இந்த சமூகம் ஒரு பாகுபாடு காட்டுவதாக நான் நினைக்கிறேன். இந்த சமூகத்தில் பெண் குழந்தைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுவதற்குண்டான வாய்ப்பை இந்த சமூகம் குறைவாகத்தான் கொடுக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இது போன்ற பல்வேறுபட்ட குறைபாடுகளை களைவதன் மூலமாகவும் சில தீர்வுகளை கொடுப்பதன் மூலமாகவும் நம்மளுடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களை விபத்திலிருந்து காப்பதும், சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாதிப்பை களைவதற்கும், பல குடும்பங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை காப்பாற்றுவதற்கும் இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் பயன்பாடாக இருக்குங்கிற நம்பிக்கையில் நான் இதனுடைய காணொலியை முடிக்கிறேன். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுமாறும் உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். வெங்கடேசன்.